ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஃபார்மடிஃபை. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஃபார்ம் 8th செமஸ்டர் 4th இயர்ல வந்து சப்ஜெக்ட் இருக்கு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரீசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, இது வந்து பிரான்ச் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்னு சொல்றாங்க. இது எது கூடலாம் டீலா இருக்கும்னா கலெக்ஷன், ஆர்கனைசேஷன், அனலைசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? சோ இது எது கூடலாம் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கல், மெடிக்கல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் சயின்சஸ். ஓகே, சோ இதுதான் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வென்சினா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வென்சினா frequency is the number of occurrence of a repeating event per unit time. டக்குன்னு நீங்க இந்த டெஃபினிஷன்ஸ் பார்க்கும்போது புரியாது. சோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு வரேன், மறுபடியும் அந்த டெஃபினிஷன் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கோர் வந்து 1 to 5 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் 2 is 5ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த 2 வந்து 5ன்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு எப்படி இது வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல. சோ இப்ப இந்த ஸ்கோர் பாருங்க. இதுல 2 வந்து எத்தனை இருக்கு ரிப்பீட்டிங்கா? 1 2 3 4 5 இருக்குல்ல. சோ அதான் frequency of 2 is 5ன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, the number of occurrence of repeating event per unit time. புரியுதா இப்போ? சோ இதுதான் வந்து frequencyன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து frequency distributionsனா என்னன்னு பார்க்க போறோம். frequency distributionன்றது வந்து சீரிஸ். ஓகேவா? சோ இதுல வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து சிமிலராவும் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் வேல்யூஸாவும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து செப்பரேட் பஞ்சஸாவும் இல்லனா வந்து குரூப்ஸா வந்து தனியா வைப்பாங்க. அந்த ஈச் குரூப்பும் என்ன ஆகும்னா ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் இன் எ சீரிஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அகைன் நான் படிச்சு காட்டுறேன். frequency distribution is a series when a number of observations with similar or closely related values are put in separate bunches or groups, each group being in order of magnitude in a series. Okay, next வந்து டைப்ஸ் ஆஃப் frequency distributions பத்தி பார்க்க போறோம். பேசிக்கலா இதுல வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்காங்க. அந்த டைப்ஸ் எதுனா டிஸ்கிரீட், கண்டினியூஸ், குமுலேட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரீட் ஆர் அன்குரூப்டு frequency distribution அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த frequency ரெஃபர் ஆகுறது டிஸ்கிரீட் வேல்யூ தான் ரெஃபர் ஆகும். இப்போ இந்த டேட்டா பிரசன்ட் ஆகுறது எப்படின்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணும்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க 40 ஃபேமிலிஸ். ஓகே, இந்த 40 ஃபேமிலிஸ்ல வந்து வில்லேஜ்ல இருக்காங்க. அதுல வந்து இந்த 40 ஃபேமிலிஸ்லயும் தனித்தனியா ஒரு ஒரு ஃபேமிலிலயும் வந்து எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல. சோ இப்போ அந்த டேட்டா வச்சு நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டால 1 to 6 வரைக்கும் இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம வந்து 1 to 6 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம டேலி மார்க்கும் இருக்கு, எல்லாமே போட போறோம். இப்போ எப்படி இத போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 0ன்னு இருக்கா? இந்த 0 வந்து இங்க கவுண்ட் பண்ணுங்க எத்தனை இருக்குன்னு. 1 2 3 இருக்கா? சோ அப்ப டேலி மார்க் பாருங்க. டேலி மார்க் வந்து இப்படி போடணும். 1 2 3ன்னு சொல்லிட்டு இப்படி போடணும். அப்போ வந்து உங்களுக்கு 3ன்னு வந்துருமா? சோ நெக்ஸ்ட் வந்து 1 நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டேட்டால மொத்தம் 7 இருப்பாங்க. இப்போ நம்ம இது 3 ஈஸியா போட்டோம். இது எப்படி இங்க ஸ்ட்ரைக் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கொலாப்ஸ் வரல. சோ இப்போ நான் அதை சொல்றேன். 1 நம்ம பார்க்கும்போது 7 வந்ததுன்னு சொன்னல. சோ இப்போ பாருங்க 1 2 3 4 அண்ட் 5th வந்து என்ன பண்ணனும்னா நீங்க ஸ்ட்ரைக் பண்ணிடணும். ஓகேவா? சோ 6 7. ஓகேவா? சோ இப்போ 7 வந்துச்சா? இதுதான் வந்து 1 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 2 பாருங்க. 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க வந்து 10 இருப்பாங்க. ஓகேவா? இப்போ 10 இருக்கும்போது பாருங்க 1 2 3 4 5 வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடணும்னு சொன்னேன். 1 2 3 4 5 ஸ்ட்ரைக் பண்ணிட்டோமா? மொத்தம் 10ன்னு வருது. ஆனா நம்ம வந்து 10ன்னு போடக்கூடாது. ஓகேவா? 0ன்னு தான் போடணும். சோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அதே மாதிரி நீங்க 3 கண்டுபிடிக்கணும். அகைன் வந்து 4 கண்டுபிடிக்கணும். 5 கண்டுபிடிக்கணும். 6 வந்து எத்தனை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நீங்க டேலி போடணும் இந்த மாதிரி. ஓகே, சோ இந்த டேலி போடுறது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேலி தான் நீங்க வந்து கவுண்ட் பண்ணி போடணும். ஆனா 10ன்னு வந்தா மட்டும் நீங்க வந்து 10ன்னு போடக்கூடாது. 0ன்னு தான் போடணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இந்த frequency எல்லாமே நீங்க ஆட் பண்ணணும் லாஸ்ட்ல. இந்த frequency எல்லாமே ஆட் பண்ணா என்ன வராங்க? 40ன்னு வராங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின்ல என்ன சொன்னேன்? 40 ஃபேமிலிஸ்ன்னு சொன்னேனா? சோ அந்த 40 வந்து வந்துட்டாங்க. சோ நம்ம ஆன்சர் வந்து
கரெக்ட்டா வந்துருச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்து டிஸ்க்ரீட் ஆர் அன்குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்ப வந்து டெஃபினிஷன் பாருங்களேன். திரும்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்ல. இப்ப டெஃபினிஷன் பாருங்க. எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணும்னு சொன்னேனா? ஏன் அப்படி சொன்னேன்? இப்போ 40 ஃபேமிலிஸ்லயும் நம்ம ஒரு ஃபேமிலியோடும் வந்து எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ல. சோ எக்ஸாக்ட்டா நம்ம வந்து மெஷர் பண்றோம்ல. சோ அதுதான் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் ஆஃப் யூனிட் இஸ் கிளியர்லி இண்டிகேட்டட்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரீட் ஆர் அன்குரூப்ட் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூஸ் ஆர் குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப கண்டினியூஸ் ஆர் குரூப்டு ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த வேரியபிள் வந்து டேக் எனி இன்டர்மீடியட் வேல்யூ வந்து பிட்வீன் ஸ்மாலஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் வேல்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதோட பேசிக் காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. ஒன்னு கிளாஸ் லிமிட்ஸ், இன்னொன்னு வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிமிட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாஸ் லிமிட்ன்றது வந்து இந்த கிளாஸ் லிமிட் வந்து லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கும்னு சொல்றாங்க. இது இன்க்ளூட் ஆகுறது இந்த கிளாஸ்ல இருக்கிறது ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூஸ் தான் வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ்ல 30 to 40 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 30 எடுத்துக்கிறோம். ஹையஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 40 எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இதுல வந்து 2 பவுண்டரிஸ் இருக்கு ஆஃப் த கிளாஸ். இதுதான் வந்து லோயர் லிமிட்னு சொல்றாங்க, அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்டிஸ்டிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் லோயர் லிமிட் பொறுத்த வரைக்கும் டினோட் பண்றது எல்னு டினோட் பண்றாங்க. அப்பர் கிளாஸ் லிமிட் டினோட் பண்றது யூன்னு டினோட் பண்றாங்க. சோ இப்போ புரிஞ்சுச்சா? கிளாஸ் லிமிட்ல ஒண்ணுமே இல்ல. இந்த லோயர் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ தான் வந்து இன்க்ளூட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து 30 to 40 எடுத்துட்டோம். லோயஸ்ட் வேல்யூ 30, ஹையஸ்ட் வேல்யூ 14 போட போறோம். நெக்ஸ்ட் வந்து 2 பவுண்டரிஸ் இருக்கு. அதுல வந்து லோயஸ்ட் லிமிட், அப்பர் லிமிட்னு வரப்போம். ஸ்டேட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் மூலியமா நம்ம போனோம்னா லோயர் கிளாஸ் லிமிட்னு டினோட் பண்றது எல் அண்ட் அப்பர் கிளாஸ் லிமிட் வந்து டினோட் பண்றது யூன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகேவா? சோ கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் தான் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்ப இந்த கிளாஸ்ல 10 to 20 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த கிளாஸ் இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் 10 இருக்கும். ஓகே, 10 to 20ன்ற போது நடுவுல வந்து 10 தானே வரும். சோ அதுதான் வந்து 10ன்னு சொல்றோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா வந்து இருக்கு. I ஈக்குவல் டு L மைனஸ் S பை Kன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து L வந்து லார்ஜஸ்ட் ஐட்டம், S ஸ்மாலஸ்ட் ஐட்டம், K வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க. மார்க் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேரிட் பிட்வீன் 10 அண்ட் 80 வரைக்கும் வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து என்னன்னா நம்ம 7 கிளாஸஸா வந்து ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட் இது கிளாஸ் இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ லார்ஜ் பொறுத்த வரைக்கும் 80, ஸ்மால் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே எழுதிட்டோம்ல. ஸ்மால், லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கே பொறுத்த வரைக்கும் என்னது? நம்ம 7 கிளாஸஸா வந்து ஃபார்ம் பண்றது தான் கே. ஓகேவா? சோ இப்ப I ஈக்குவல் டு L மைனஸ் S பை K இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா எடுத்துட்டு 80 மைனஸ் 10 பை 7ன்னு போடுறோம். அப்ப என்ன ஆகும்? 70 பை 7ன்னு வரும். இது நம்ம கால்குலேட் பண்ண எவ்வளவு வருவாங்க? 10ன்னு வருவாங்க. சோ அந்த 10 தான் இந்த ஆன்சர். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்றது புரிஞ்சிச்சுல. சோ நெக்ஸ்ட் வந்து therefore கிளாஸ் இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் 10 to 20, 20 to 30 சொல்லிட்டு நமக்கு வரும். 10 10 தான் வரும்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் வச்சுதான் நம்ம இன்டர்வல்ஸே வந்து பிரிப்போம். ஓகேவா? 10 to 20, 20 to 30, 30 to 40 சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸே பிரிப்போம்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ், இன்க்ளூசிவ், ஓபன் அண்ட் கிளாஸஸ் மெத்தட்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்ல இந்த கிளாஸ் இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டா இருக்குமா. ஓகேவா? அப்பர் லிமிட் ஆஃப் ஒன் கிளாஸும் வந்து லோயர் லிமிட் ஆஃப் நெக்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப டக்குன்னு நமக்கு டெஃபினிஷன் படிக்கும் போது புரியாது இல்ல, என்னன்னு நமக்கு தோணும்ல. சோ இப்போ வந்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு போலாம். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 5,000 60 ஃபேமிலிஸ், 5,000 to 10,000 95, 10,000 to 15,000 வருதுல. சோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேமிலிஸ் நம்ம போட்டுக்கிறோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு புரியும் பாருங்க. 0 to 5,000 இருக்கா?
நெக்ஸ்ட் என்ன வருது 5000 to 10,000. நெக்ஸ்ட் என்ன வருது 10,000 to 15,000. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்பர் லிமிட் ஆஃப் ஒன் கிளாஸ், அப்பர் லிமிட் ஆஃப் ஒன் கிளாஸ் எது இது குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லோயர் லிமிட் ஆஃப் தி நெக்ஸ்ட் கிளாஸ். அப்போ இந்த 0 to 5,000ன்றது வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு மறுபடியும் 5,000 இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுல. சோ அதுதான் வந்து இந்த டெஃபினிஷன்லயே சொல்றாங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல் ஆர் சோ பிக்ஸ் தட் த அப்பர் லிமிட் ஆஃப் ஒன் கிளாஸ் இஸ் த லோயர் லிமிட் ஆஃப் த நெக்ஸ்ட் கிளாஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷன் பண்ணி 400ன்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஓகேவா? சோ இது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்ஸ்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இன்க்ளூசிவ் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ல ஓவர்லாப்பிங் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா போத் லோயர் அண்ட் அப்பர் லிமிட் கிளாஸ் லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கிளாஸ் இன்டர்வல்ல இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்க. சோ இதுவும் வந்து நமக்கு டக்குன்னு பார்த்தோம்னா புரியாது. நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ்க்கு வரலாம். சோ இதுல வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ரீக்வென்சின்னு கொடுத்திருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வருது 5 to 9ன்னு வருதா, 5 to 9ன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து 10 to 14 வருது, 15 to 19 வருது. அண்ட் ஃப்ரீக்வென்சி அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா 5 to 9ன்னு வருதா, 10 to 14ன்னு வருதா. இப்போ வந்து 5 to 9ன்னு நெக்ஸ்ட் வந்து நமக்கு 9 to 14ன்னு ஸ்டார்ட் ஆகல, 10 to 14ல தானே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுதான் சொல்றாங்க பாருங்க, திஸ் மெத்தட் தி ஓவர்லாப்பிங் முன்னாடி நடந்ததுல இந்த 5,000 மறுபடியும் 5,000 இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்கே வராது, அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. போத் லோயர் அண்ட் அப்பர் லிமிட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். 5 to 9 நெக்ஸ்ட் 10 to 14 தான் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் சொல்றாங்க. இதுதான் வந்து inclusive method. In this method, the overlapping of the class intervals avoided. Both the lower and upper limits are included in the class intervals ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓபன் எண்ட் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எய்தர் அட் த லோயர் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ஸும் இல்லைன்னா அப்பர் எண்ட் ஆஃப் த லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ஸும் இல்லைன்னா போத்தும் வந்து ஸ்பெசிஃபை ஆகாதுன்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம டக்குன்னு டெஃபினிஷன்ஸ் படிச்சா புரியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் போயிட்டு நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட்க்கு வரலாம். சோ இதுல பொறுத்த வரைக்கும் salary ரேஞ்ச் கொடுத்திருக்காங்களா, below 2000 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு below 2000 பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 7 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2000 to 4000 5 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் 4000 to 6000 6 மெம்பர்ஸ். இப்போ இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, அப்பர் எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஓகேவா? இதுல வந்து என்னன்னா below 2000 இருக்கா, நெக்ஸ்ட் 2000 அண்ட் above, சாரி 8000 அண்ட் above இருக்கா. சோ இது ரெண்டுமே அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, ரெண்டுமே அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. இதுல வந்து போத் ஆர் நாட் ஸ்பெசிஃபை. சிலதுல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க, இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஒரு எண்ட்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கலாம், இன்னொரு எண்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணாம இருந்திருக்கலாம். சோ அதுதான் சொல்றாங்க the first class of the interval or at the upper end of the last class intervals. ஏதாச்சும் வந்து ஒண்ணு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து இப்போ ஓபன் எண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் போக போறோம். ரேஞ்ச்னா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் அப்சர்வேஷன். இதுதான் வந்து ரேஞ்ச்னு சொல்றாங்க. இது டினோட் பண்றது ஆர்ன்னு டினோட் பண்றாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்னா வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து மிட் வேல்யூனா என்ன, மிட் வேல்யூன்றது வந்து சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் தான் மிட் வேல்யூன்னு சொல்றாங்க ஆர் மிட் பாயிண்ட்னு சொல்றாங்க. இது கால்குலேட் பண்றது அப்பர் அண்ட் லோயர் லிமிட்டை வந்து ஆட் பண்ணி அண்ட் டிவைடட் பை 2 வந்து டிவைட் பண்ணுவாங்க. இதோட மிட் வேல்யூட ஃபார்முலா என்னன்னா எல் மைனஸ் 2 பை சாரி எல் மைனஸ் யூ பை 2ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 to 13 கிளாஸ் இன்டர்வல் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மள வந்து மிட் வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா போடணும், மிட் வேல்யூ ஈக்குவல் டு எல் மைனஸ் யூ பை 2ன்னு போடணும். அப்போ என்ன வரும் 20 மைனஸ் 30. ஓகேவா? அப்படி பை 2ன்னு போடணும். ஓகேவா? எப்படி 20 மைனஸ் 30ன்ற போது யூனா வந்து என்ன அப்பர் லிமிட், எல்னா வந்து லோயர் லிமிட். ஸோ 20 மைனஸ் 30 பை 2ன்ற போது நமக்கு வந்து 5 தான் வரும். நான் வந்து தப்பா போட்டிருக்கேன், ஸோ சாரி. இதுல வந்து 5 தான் ஆன்சர் வரும். ஸோ மிட் வேல்யூ ஒரு மிட் பாயிண்டோட ஆன்சர் வந்து என்ன வரும்
5ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்பர் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் வித் வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ த அப்பர் கிளாஸ் லிமிட்ஸ் ஈச் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப டக்குன்னு நமக்கு புரியாது. அண்ட் இப்போ வந்து மறுபடியும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். இது வந்து ஜிசிஎஸ் ஸ்கோர், ஃப்ரீக்வென்சி, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி நம்ம இப்ப என்னன்னா நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஜிசிஎஸ் ஸ்கோர் வந்து குடுத்துட்டாங்க. அண்ட் வந்து ஃப்ரீக்வென்சியும் வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க 10ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ 10 பிளஸ் 5 எவ்வளோ? 15. அதுதான் இங்க போட போறீங்க. நெக்ஸ்ட் 15 பிளஸ் 6 21. நெக்ஸ்ட் 21 பிளஸ் 2 23. நெக்ஸ்ட் 23 பிளஸ் 12 35. சோ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி போடணும். ஓகேவா? சோ லாஸ்ட்ல என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 154ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த 154ன்னு ஆன்சர் கிடைக்குதா? சோ இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. the number of data item which is less than upper. இதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு வாங்க. இந்த cumulative frequency for each category பொறுத்த வரைக்கும் வந்து டெல்லஸ் எப்படி வந்து இந்த சப்ஜெக்ட் கேட்டகரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ்ஸர் வேல்யூ ஆஃப் கேட்டகரிஸ் இந்த டேபிளா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப 35 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 35 பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிசிஎஸ் ஸ்கோர் வந்து 7 இருக்கு. இந்த 7 ஆர் இப்ப 35 பேஷண்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது 7 இல்லைன்னா லெஸ் தென் 7 தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா வந்து வித் வேல்யூஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த அப்பர் கிளாஸ் லிமிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் புரிஞ்சுங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பிடிஎஃப்னு கேளுங்க. நான் அனுப்புறேன். வாட்ஸ்அப் சேனல் வந்து என்னோட யூடியூப் பயோல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.